வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எல்ஐஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். திருப்பம் தரக்கூடிய திசை அப்படின்றதுல இது பார்ட் 2. எந்த திசை அல்லது தசாநாதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தை தருவார்கள் அப்படின்ற அமைப்பு. ஸோ இதை நம்ம ஏற்றத்தை தரக்கூடிய திசைன்றதில் ஒன்று பார்த்தோம். அதில் நேரமின்மை காரணத்தினால ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இன்னுமே கொஞ்சம் விட்டுட்டேன். ஸோ இந்த இதில் நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. ஸோ பேசிக்காக இரக்கத்தை தரக்கூடிய திசை என்ன அப்படின்னாலே ஜென்ரலாகவே ஒரு ஜாதகருக்கு 6, 8, 12ஆம் அதிபதியோடைய திசைகள் வரக்கூடாது. இதுதான் உண்மை. அல்லது 6, 8, 12ஆம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடாது. விதிவிலக்கும் இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். 6, 8, 12 இருக்கக்கூடாது. 3ஆம் இடமும் அப்படிதான், கட்டுக்கு உட்பட்டு. இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் 3ஆம் இடம் உபஜயஸ்தானமாச்சே, 3ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினால் நல்லதாச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் 3ஆம் இடம்ன்றது உடல் ஸ்தானத்தை குறிக்குது. 3ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள், அதாவது நல்ல கிரகங்கள்னு சொல்வதை விட சில சமயத்தில் குருவும் சுக்கிரனும் அல்லது 3ஆம் அதிபதி ஆகிய நல்ல பௌர்ணமிக்கு நேரான சந்திரன், உதாரணத்திற்கு ரிஷப லக்னமே கூட எடுத்துக்கோங்க, இருக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 3ஆம் இடம் ஏற்றத்தை தரும், புகழை தரும். ஆனால் 3ஆம் இடத்தில் சனி, செவ்வாய் அல்லது சனியுடன் கூட செவ்வாய், ராகு அமர்ந்து, குறிப்பாக சொல்கிற ராகு அமர்ந்து சனி செவ்வாய் பார்வையை பெற்று 6, 8ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்று 3ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தும் போது அவ்வளவு சாதகமாக இருக்காது. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது உடல் ஸ்தானம், புரியுதுங்களா? ஸோ 6, 8ஆம் அதிபதி அப்படின்ட்டாலே பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானங்கள், இந்த மாதிரியான உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுப்பதற்காகத்தான் இந்த 2 பாவகமும் இருக்குது. 12ஆம் பாவகத்தை நான் அதில் உள்ளே சேர்த்துருக்கேன். ஏன்னா அது விரயஸ்தானம்ன்றது 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகத்தில் இருந்து ஒரு கிரகம் சனியோ செவ்வாயோ ராகுவோ திசை நடத்துவது நல்லதில்லை. கேது நடத்தலாம், ராகு நடத்துவது நல்லதில்லை. இதுதான் உண்மை, ப்ராக்டிகாலிட்டியாக சொல்கிறேன் நான். சரி, என்ன சார் பண்ணும்? என்ன இரக்கத்தை தரும்? விரயத்தை தரும். 12ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினால், 6, 8லிருந்து அந்த ஒரு கிரகம் திசை நடத்தினால் கண்டிப்பாக கடனை தரும். வளர்ச்சிக்கான கடனா இல்லை வீழ்ச்சிக்கான கடனா அப்படின்றது உங்களுடைய மற்ற இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் எங்கே இருக்குன்றதை பொறுத்து மற்றும் உங்கள் லக்னம் லக்னாதிபதியை பொறுத்து நீங்கள் கணிச்சுக்கணும். மற்றும் 6லிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தி 8ல் சாரம் கொடுத்தவன் இருக்கான், சரி வராது. தசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவன் 6, 8ல் அமருவது சரியில்லை. இந்த 6, 8ல் அமர்ந்தால் அந்த தசை உண்மையில் ஏற்றத்தை தராது. வீழ்ச்சியை தருமா அப்படின்னா அது மற்ற கிரகங்களை பொறுத்து இருக்கு. அதான் உண்மை. மற்ற கிரகங்களும் 6, 8ல் அமர்ந்து புக்திகளும் 6, 8ல் இருந்தால் 100% வீழ்ச்சியை தான் கொடுக்கும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. 6ஆம் இடத்துலையே 4 கிரகம் இருக்கு, கஷ்டம். 8ஆம் இடத்துலையே 4 கிரகம் இருக்கு, கஷ்டம். உண்மையே அந்த தசை சரியாக செயல்படாது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் குருவும் சந்திரனும் 6, 8ல் இருக்கும்போது இந்த சகட யோகம் அப்படின்றது செயல்படும். நல்லா இருந்தவங்களை நன்றாக இல்லாமல் மாற்றுவது இந்த சகட யோகம். சந்திர தசையில் குரு புக்தி, குரு தசையில் சந்திர புக்தி 6, 8ஆக இருக்கும் பொழுது, ஓகே, இருக்கும்போது சகட யோகம்னு சொல்ல போகிறது. சக்கரம் மாதிரி, அது மேலே இருப்பவரை கீழே தள்ளுவதும் கீழே இருப்பவரை மேலே தள்ளுவதும். ஏற்றம் தரக்கூடிய திசையில் இதே சகட யோகத்தை சேர்த்துக்கங்க. ஆனால் அது இது வரைக்கும் நல்லா இல்லைன்னா நல்லா மாற்றும். இது நல்லா இருந்தவங்களை கீழே இறக்கி விட்டுரும். இந்த பகுதியில் இப்போ நம்ம சொல்கிறது நல்லா இருக்கிறவங்கள கீழே இறக்கி விட்டுரும். இந்த சகட யோகம் செயல்பட ஆரம்பிச்சு
அதுக்கப்புறம் மற்ற யோகங்களை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்கிறதில்ல. நான் இப்போ கேள யோகம் இருந்தது, ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகளை கேள யோகம்னா அதை நான் பணத்தை முன்வைத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இறக்கத்தை தரக்கூடிய திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 12 தான். ஒரு சில இடத்தில் ஒரு சில அமைப்புகளில் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் கிடையாது, எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் கிடையாது. ஒரு அமைப்பில், ஒரு உதாரணத்தில், ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், ராகு அல்லது அமாவாசை நெருங்கும் சந்திரன் இருக்கும் பொழுது கெட்டது. லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னம், மிதுன லக்னம் 4ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், சந்திரன் முடிஞ்சுது. அப்போ சனி தசை நடக்குது உங்களுக்கு. 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியுடன் தொடர்பு பெற்று 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்கிற மாதிரி தசை நடத்தும். உங்களுக்கு 2ஆம் வீட்டு எப்படி இருக்குது அப்படின்றதை பொறுத்து, 7ஆம் வீடு எப்படி இருக்குன்றதை பொறுத்து குடும்ப வாழ்க்கை கெடுமா அப்படின்ற அமைப்பு. குருவும் ஒருவேளை மாட்டிக்கிட்டு ஏடாகுடமாக இருந்தால் பெருத்த கடனை கொடுக்கும் அமைப்பு. இது இறக்கத்தை கொடுக்கக்கூடிய தசையாக மாறிவிடும். சந்திர தசை ஆரம்பிச்சுது, முடிஞ்சுது. 10 வருஷம் சந்திர தசை, அதுக்கப்புறம் 7 வருஷம் செவ்வாய் தசை. 17 வருஷமும் இறக்கத்தை மட்டுமே செய்யும் அப்படின்றது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது நிதர்சனமான உண்மை. இதில் ஒன்றும் மூடி மறைக்கிறதுக்கு கிடையாது. மற்றும் உங்கள் ஜாதகத்தில் அந்த இடத்துக்கு வேறு என்ன அமைப்புகள் இருக்குது, இதே ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்குது, பௌர்ணமி சந்திரனாக இருக்குது, சில சமயத்தில் வளர்ச்சிக்கான கடனை கொடுக்கும். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார்கள் இல்லையா, மிதுன லக்னத்திற்கு வளர்ச்சிக்கான கடனை கொடுக்கும். அப்போ கூட கடன் தான் வாங்குவீங்க. செவ்வாய் தசை வரைக்கும் எழுந்துக்க முடியாது, அப்போ கூட எழுந்துக்கவே வாய்ப்பே இல்லை எழுந்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ராகு எப்படி இருக்காருன்றதை பொறுத்து உங்களுடைய அமைப்பு. ஆனால் எழுந்துக்கிறதுன்றது இந்த 2 தசையில் எழுந்துக்க முடியாது. நான் சூப்பராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு சந்திர தசை கூட எனக்கு சொன்னது கிடையாது. நான் ஒருத்த மட்டும்தான் சந்திர தசையை பற்றி படு மோசமாக பேசிகிட்டு இருக்கேன். யாருக்குமே நிம்மதியை கொடுக்காத தசை சந்திர தசை. இதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் எப்படிப்பட்ட நிம்மதியை கொடுத்ததுன்னு. உங்களுக்கு சந்திர தசை நடந்தவங்களை கேளுங்க, எப்படி சார் இருந்தது சந்திர தசை, நல்லா இருந்ததா உங்களுக்கு, நிம்மதியாக இல்லை சார்னுவாங்க. ஸோ நிம்மதி தான் மனுஷனுக்கு தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ நிம்மதியை கொடுக்காது அப்படின்ற அடிப்படையில் இந்த 3 காம்பினேஷன் சரியாக வராது. சகட யோகம் இருக்கும் பொழுது அந்த அமைப்புகள் சந்திரதசையில் குரு புக்தியில் தள்ளி விட்டுரும். இந்த இடம் 100% தள்ளி விட்டுரும், அதில் மாற்ற கருத்தே கிடையாது. சகட யோகம் இருந்ததுன்னா தள்ளி விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும்பொழுது இரக்கத்தை தான் தரும். அதன் பிறகு அதாவது நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்றத்தை தரக்கூடிய திசையில் நான் கிரகங்களை குறிப்பிடல, பட் இங்கே குறிப்பிடுறேன். ராகு கேது இவங்க 2 பேருமே சனி செவ்வாயோடைய தொடர்பை பெற்று 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ உட்காரவே கூடாது. உட்காந்து தசை நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் அது இரக்கத்தை தான் தரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நான் ரிஷப லக்னம் சார், 6ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புடன் ராகு உக்காந்துட்ருக்கார் சார், சுபத்துவமாக ராகு உக்காந்துட்ருக்கார் சார் அப்படின்னா இல்லை, அந்த ராகு உங்களை கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். எதுலேயோ உங்களை மாட்டி விட போகுது, கோத்து விட்டு கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதை உணருங்கள். புரியுதுங்களா? இதே தான் துலா லக்னத்திற்கும் 8ல் ராகு உக்காந்துட்ருக்கு, குரு சுக்கிர தொடர்போடு உக்காந்துட்ருக்கு, கெடுக்கும். இதே தான் இந்த கடகம் மற்றும் சிம்ம லக்னம் 6, 8ஆம் இடங்களில் ராகு அமர்ந்திருக்கு, குரு சுக்கிர தொடர்புடன் பெற்றிருக்கு, சரி வராது. கடக சிம்மத்திற்கு சனியும் மற்றும் குருவின் தொடர்பை பெற்ற ராகு நல்லதை செய்யவே செய்யாது, கடுமையான பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இறக்கத்தை செய்யும். அது ஒரு சில புக்திகளில் இறக்கத்தை செய்யுதா அப்படின்றத எப்படி உணர்றதுன்னா, அந்த 6, 8, 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் அல்லது அதனுடைய தசை, அந்த தசாநாதனுடைய ஒரு மற்ற தசையில் புக்தியாக செயல்பட்டிருப்பார்கள், புக்திநாதனா, அதை கவனித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி வராதுன்றது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திக்கங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன உதவி, நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அழுத்துகிற அந்த ஒரு பட்டன்னால் ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு இன்னும் நிறைய புரிய வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை மட்டுமே தான் செய்யுமே தவிர
வேறு எந்த பாதிப்பையும் தரப்போகிறதில்லை. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.